கருவுக்குள் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் காத்து ரட்சித்து படியளக்கக்கூடிய பரம்பொருளாகிய கர்த்தாவே தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு தங்களுடைய தேவியாக உமையவள் பார்வதி அடிபடிந்தேன் சுவாமி. திருப்பதமல மனதிலே எண்ணி தற்புடைய மங்கையாய் விளங்கக்கூடிய நீ என்னுடைய வாதத்தை வருகிறாய். இந்த பரந்த உலகத்திலே இந்த கைல மலையிலே சுகத்தோடு வந்திருப்பாய் தேவி. சுவாமி, அன்றாட திருமணத்து தங்களுடைய பாதத்தை நான் பணிவதும் தாங்கள் எனக்கு ஆசீர்வாதமானது அளிப்பதும் அன்றாட நடக்கக்கூடிய செயல்தான். இருந்தாலும் இன்றைய தினமானது நான் கைலங்கிலே இருக்கும் பொழுது என்னை அழைத்தீர்களாமே, என்ன காரணம்? உலகம் உள்ள ஜீவங்கள் எல்லாம் பசியும் பட்டினியமாய் வாடிக்கொண்டிருக்கு. இன்னும் பரமசிவன் வரவில்லையே, படி இழக்கவில்லையே. அப்படி என்று எல்லா ஜீவன்களும் பசியும் பட்டினியமாய் இருக்கு. அதனால நான் இன்றைய தினத்திலே அதி சீக்கிரமாக சென்று உலகம் எல்லாம் படி இழந்து விட்டு வருகிறேன். கட்டிய கணவன் வருவார் வருவார் என்று வழி மீது விழுவைத்து அந்த பலத்திலே நீ காத்திருப்பாய் தேவி. சுவாமி, என்னதான் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர்கள் நாமல் தான். ஆகையா அகில உலகத்தை யாவையும் பெற்காத தாயாகவும் தந்தையாகவும் விளங்கி வரும். உண்மைதான். அதனால எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் காத்து படியிறக்கக்கூடிய பொறுப்பு தங்களுக்கு. இத்தனை இவ்வளவு நேரமாக
அந்த சிவபெருமான் நமக்கு படியளக்க வளரது எல்லாம் யோன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. உண்மைதான் உண்மைதான் தேவி. அதனால சுவாமி தேவி நீங்க ஜீவராஜிகளுக்கு படி அளந்துட்டு வாங்க. ஆகட்டும். நான் கைல மலையில அமர்ந்திருக்கேன். அடியே சுவாமி அப்படியே ஆகட்டும். புறப்படுங்க. நான் போய் வருகிறேன். எங்கடா யாரையும் காணவில்லை. இதோ மேலே சென்று அந்த பரமேஸ்வரனை பார்ப்போம். போய் பார்க்கிறேன். எந்த பாம்பாட்டி பையனே, எந்த சாம்பிராண்டி போடுறவனே, உலகத்திலே 7 மணிக்கும் கோபம் 22 நேரத்தில் படித்த இந்த தூர்வாசர் மகாமுனிவர் நான் வந்தவுடனே என்னடா என் பாதத்தை பணியலா தந்தாரா? சுவாமி நான் என்ற அகந்தை நம்மளால் படைக்கப்பட்டவன். உலகத்திலே இது நாள் வரைக்கும் என்னை தேடி எத்தனையோ உன்னை போல ரிஷிகள் தேவ முனிகள் ஆமாங்க எத்தனையோ பேர்கள் என்னை தேடி வந்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் என்னை கோரி கடூரமான தலங்களை செய்வார். வேண்டிய வரத்தை நான் அளித்திருக்கேன். இந்த கைல மலையிலே இந்த சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் தருணத்திலே அங்கிருந்து வந்த உடனே உனக்கு அவ்வளவு அகங்காரமா? உன்னுடைய பாதத்தை நான் பணிவதா? என் பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அடியே பார்வதி, என் பாதத்தை பணிந்தால் உனக்கு வரத்தை தருவேன். என் பாதத்தை பணியாவிட்டால் உனக்கு நான் சாபத்தை கொடுத்துடுவேன். சுவாமி குருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய துர்வாச மகாமுனிவர், இந்த துர்வாச மகாமுனிவருக்கு எத்தனை ஆணவம் என்று பார்த்தீர்களா? துர்வாசமுனியே முடியுமா முடியாதா? சாதாரண ஒரு ரிஷி, ஒரு முனிவன், இப்பேற்பட்ட மும்மூர்த்தியிலே உருவனாய் விளங்கக்கூடிய இந்த சிவபெருமான் நான் அவன் பாதத்தை பணியணுமா? அப்படி என்றால் என் பாதத்தை உன்னால் பணிய முடியாது. அடியே பார்வதி, முனிவன் தானே நீ? அப்படியே ஆனால் இந்த சிவபெருமானுடைய பாதத்தை நீ பணி. உனக்கு என்ன வர வேண்டும் கேள், நான் தருகிறேன். என் பாதத்தை நீ பணியாதனாலே அடியா பார்வதி என்ன செய்யும் தெரியுமா? என் பாதத்தை பணியாதனால நீங்கள் இருவரும் அந்த பைத்தி முடிச்சு வித்து முடிச்சு சுடுகாட்டிலே சுட்ட பணத்தை சுட சுட திம்பிங்க, பச்சை பணத்தை பால்வடியை திங்க. ஐயோ சாமி, ஐயோ என்ன செய்வோம்? என் தெய்வமே,
நமக்கு தாபத்தை கொடுத்தானையா ஆண்டு வரக்கூடிய துர்வாச மகாமுனிவர் முனிவரே தலை சிறந்தவர். நான் என்ற அகந்தையில் வந்தவன் அந்த தூர்வாச முனி 22 நேத்திரம் 7 முக கோபம் 3 முழ தாடி இவளுக்கு இருக்கும் அகந்தை. அடியே இவன் என்ன சாதாரண ஒரு முனிவன், இவன் கொடுத்த சாபமா எனக்கு பலிக்கும். அடியே நாம் தேவரடி மறந்து விட்டாயா? என்னதான் நாம் கடவுளாக இருந்தாலும் தவத்திலே சிறந்தவர், ஞானிகளே சிறந்த அந்த துர்வாச மகாமுனிவர் இதோ கொடுத்தால் வரம், இட்டால் சாபம் என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட சாபத்தை நமக்கு அழைத்து விட்டு போகிறாரே, அந்த சாபமானது பலிதமாகி விட்டால் நம்முடைய நிலைமையானது என்ன ஆகும் சுவாமி? கலங்குகிறாய், ஏன் அஞ்சுகிறாய்? ஒருபோதும் கலங்காதே, மனம் தளராதே. அடியே சாதாரண பூலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த முனிவன் இவனாவது கொடுத்த சாபமாவது வெளிப்படாது. என்னே நான் உலகமெல்லாம் பணி இழக்க போகிறேன், பசியும் பட் நம்ம வேலையை நாம பார்ப்போம். அவன் கிடக்கிறான், எப்படி அவன் இருக்கான். நான் இப்பவே சென்று பணி இழந்து விட்டு வருகிறேன், அந்த புறத்திலே காத்து கொண்டிரு. ஜீவராசிகள் எல்லாம் பசியும் பட்டினியோடு இருப்பாங்க. நான் படி இழந்து வருகிறேன், அந்த முனிவன் கொடுத்த சாபமானது பலிதமாகாதுங்கிறீங்களா? அவனாவது கொடுத்த சாபம். எத்தனை பேர் இந்த மாதிரி நான் தான் பெரிய ஆளுன்னு வந்து பரம கடவுள்கிட்ட வந்து அழிஞ்சு போன எத்தனை பேர் இருக்கிறாங்க. இருப்பாமா இவர்கிட்ட இவர் என்ன சர்வ சாதாரண ஆளா? அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. என்னதான் இருந்தாலும் தவத்திலே சிறந்தவர் அல்லவா? நான் பார்த்து கொடுத்தால் தாண்டி அவனுக்கு வர்றான், நான் பார்த்து கொடுக்காவிட்டால் ஏதடி அவனுக்கு வர்றான்? நம்மால் படைக்கப்பட்ட வண்டி அவன். நீங்க கொடுக்கலாலுமே முறை இருக்குது. அங்க பாருங்க மூலையில முப்படியில முறை 2 முறை இருக்குது. என்னடா நீங்க கொடுக்கலாலுமே நாங்க போய் எடுத்துட்டு போவோம். நாங்க என்னது முறம் வர்றோம்டா. நாங்க என்ன நிலைமையில் இருக்கோம்? யார் இப்படி எல்லாம் பேசி அழிஞ்சு போறேன்? என்னமா சாப்பிட்டு கோயில் போடுற? கும்பாபிஷேகத்து கோயில்ல போடாதாயா? அதனால் நான் சென்று படியில் விட்டு வருகிறேன். பரவாயில்ல, இரு, நான் போய் வருகிறேன். நீ போமா, போமா. சாமி ஈஸ்வரன் உங்களுக்கு அப்படி காது கேக்குது, கொஞ்சம் கேக்கும்டா, கேக்கும். ஏங்க அந்த முடிவு சாபத்து கொடுத்துட்டாரு, அந்த வேற பயந்துட்டு போகுது. அதனால அதாவது கைல மலையிலே என் தேவி இருக்கட்டும். இதோ நான் இப்பவே சென்று உலகத்தில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் படியந்து விட்டு வருகிறேன், போய் வருகிறேன்.